முக்கிய செய்தி. மோந்தா புயல் கரையை கடந்தது. மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே நள்ளிரவில் மோந்தா புயல் கரையை கடந்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 110 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த சூறைக்காற்றால் ஆந்திராவின் பல்வேறு பகுதியில் பலத்த சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மோந்தா புயல் கரையை கடந்துள்ளது. நள்ளிரவில் மச்சுலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடந்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். நள்ளிரவில் மோந்தா புயல் கரையை கடந்திருக்கிறது. என்னென்ன சேத விவரங்கள் வெளியாகி இருக்கிறது ஆந்திர மாநிலத்தில்? முழு விவரங்கள். அது தீவிர புயல். குறிப்பாக மோந்தா புயல் என்பது நேற்று நள்ளிரவு குறிப்பாக 1 2 மணி நேரத்தில் அது கரையை கடந்ததாக கூறப்படுகிறது. கரையை கடக்கும் பொழுது 87 95 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 105 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசியதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 1:30 மணி அளவில் முழுவதுமாக கரையை கடந்ததாக கூறப்படுகிறது. தற்போது வரையிலும் அது கலிங்கப்பட்டினத்திற்கும் மசூலிப்பட்டினத்திற்கும் 50 கிலோமீட்டர் இடையில்தான் அது நிலை கொண்டு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலிலிருந்து அது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் அது வலுவிழக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போது வரையிலும் அது தீவிர புயலாகவே தான் அது நகர்ந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து ஆந்திரா அந்த பகுதியில்தான் அது தற்போது வரையிலும் நிலவி வருகிறது. ஆந்திரா கடற்கரையோர பகுதிகளை பொறுத்தவரையிலும் நேற்றிலிருந்தே கடல் சீற்றம் என்பது காணப்பட்டு வந்தது. அதே போல மழையும் அதிகமாக இருந்தனால் அங்கு சேத பாதிப்புகள் தற்போது வரையிலும் தெரிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் கூட மழை, வெள்ளம் உள்ளிட்டவைகள் ஏற்பட்டுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. சிவப்பு நிற எச்சரிக்கையும் அந்த பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருந்தது. முழுமையான விவரங்கள் புயல் கரையை கடந்து சென்ற பிறகுதான் தெரிவிக்கப்படும். யானம் பகுதிகளை நோக்கி அது நகர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது வரையிலும் புயல் கரையை கடந்திருக்கக்கூடிய நிலையில்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, அது எப்போது தீவிர புயலிலிருந்து வலுவிழந்து அது புயலாக மாறி அது காற்றழுத்த தாழ்வு பகுதி வரையிலும் அது செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது தொடர்பான விவரங்கள் இந்திய வானிலை ஆய்வு மையம் அடுத்தடுத்து வரக்கூடிய நகர்வு மூலமாக தெரிவிக்கப்படும். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.